ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு எந்த இஎல்டி டேர்ம் பற்றி சொல்ல போகிறோன்னா மோனோலிங்குவல் அப்ரோச் அப்படின்னா என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது மாதிரியான இஎல்டி டேர்ம் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோனோலிங்குவல் மீன்ஸ் ஒன் லாங்குவேஜ். மோனோலிங்குவல் அப்ரோச் மீன்ஸ் teaching a new language through that same language rather than explaining in the student's native language. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மோனோலிங்குவல் அப்படின்னா ஒன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோனோலிங்குவல் அப்ரோச் அப்படின்னா இப்போ வந்து கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் வந்து ஒரே ஒரு லாங்குவேஜை வந்து சொல்லிக் கொடுக்குறது, அதே லாங்குவேஜில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், த டீச்சர் ஷோ எ ஆப்பிள் ஆஸ் ஏ பிக்சர் அண்ட் சே திஸ் இஸ் த ஆப்பிள் வித்தவுட் டிரான்ஸ்லேட்டிங் இன்டு த ஸ்டூடெண்ட்ஸ் நேட்டிவ் லாங்குவேஜ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ஆப்பிள் அப்படின்னு ஒரு பழத்தோட இதை சொல்லும் போது பிக்சரை மட்டும் காமிச்சு திஸ் இஸ் த ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஆப்பிள், இது வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக திஸ் இஸ் த ஆப்பிள், அதாவது சேம் லாங்குவேஜ்லேயே சொல்கிறது வித்தவுட் எனி டிரான்ஸ்லேஷனில். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மோனோலிங்குவல் அப்ரோச். அதாவது ஒரே லாங்குவேஜ்லேயே சொல்லிக் கொடுக்கறது, ஒரே லாங்குவேஜ்லேயே எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கறது. இங்கிலீஷ் நடத்துகிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது, இங்கிலீஷே அந்த சப்ஜெக்டில் வந்து நடத்துறது. தேங்க்ஸ் டு ஆல்.